பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தை 1. பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு செல்வங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நற்கருணை நாதராய் இதோ இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றார். அதிகாலையிலே அவரை நாடி வந்திருக்கக்கூடிய உங்களோடு அவர் இருந்து இந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எதையாவது குறித்து நாம் வருத்தப்பட்டு கொண்டே இருப்போம். சிறிய சிறிய காரியங்களை குறித்து நாம் வருத்தப்படுகின்றோம். அந்த சிறிய காரியங்கள் பெரிய பிரச்சனைகளாய் வரக்கூடிய வேளையிலே மிகவும் மனம் உடைந்து போகின்றோம். எனவே சிறிய வருத்தங்கள் வரக்கூடிய வேளையிலே, மனத்தாங்கள் வரக்கூடிய வேளையிலே அவற்றை பிடுங்கி எடுத்து நாம் தூரே எறிந்துவிட வேண்டும். பாருங்கள், நாம் மரங்களை நடுகின்றோம் அல்லது நமது தோட்டங்களிலே அழகான செடிகளை நாம் நட்டு வைக்கின்றோம். அந்த செடிகள் எல்லாம் நமக்கு மலர்களை கொடுக்கின்றன. அந்த மலர்களுக்கு நடுவிலே சில மரங்கள் முளைத்து வரும். அதை நாம் பிடுங்கி எரிந்து விட்டோமே என்றால் அவை பெரிதாக கடந்து வராது, பெரிய மரமாக அது வளராது. ஆனால் அந்த மரம் பெரியதாய் மாறிவிட்டு என்றால் அதை நம்மால் பிடுங்கி எறிய முடியாது. அவ்வளவு எளிதாக அந்த மரம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுவர்களுக்கு கூட சில நேரங்களில் தீங்கை விளைவிக்கும். எனவே தான் சிறிய சிறிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வேளையிலே, சிறிய சிறிய சோதனைகள் வரக்கூடிய வேளையிலே, வருத்தங்கள் வரக்கூடிய வேளையிலே அவற்றை அப்படியே பிடுங்கி எறியக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தோமே என்றால் நாம் இன்னும் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். பாருங்கள், கணவன் மனைவிக்கு இடையே சில பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சில நேரங்களிலே குழப்பங்கள் வரும். கணவன் சொல்வதை மனைவி ஏற்றுக்கொள்வது இல்லை, மனைவி சொல்வதை கணவர் கேட்பது இல்லை. இவ்வாறு குடும்பங்களிலே பிரச்சனைகள் எழுகின்றன. ஆனால் அவற்றை ஆரம்பத்திலே நாம் இருந்து பேசி அதை தீர்த்து கொண்டோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குழப்பங்களும், எந்த ஒரு வேதனைகளும், வருத்தங்களும் திரும்ப வராது. அதை விட்டுவிட்டு மனிதர்களை நம்பி நம்பி ஓடி நாம் போய் பேசக்கூடிய வேளையிலே அங்கு நடப்பது என்ன? அங்கு வருத்தங்களும் பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். அழகாக யோபு சொன்னாரே, பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாட்கள் குறைவு, வருத்தமோ மிகுதி என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நாம் பெண்ணில் பிறந்தவர்களாய் இருக்கின்றோம். நாம் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்கள் அல்ல. மனிதர்களின் வழியாக இந்த உலகத்திற்குள் கடந்து வந்து இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வரக்கூடிய நேரத்திலே ஆதாம் ஏவாளுடைய இரத்தம் நமது இரத்தத்தோடு கலந்து இருக்கின்றன. அந்த பாவத்தின் இரத்தம் நமது இரத்தத்தோடு இருக்கின்றன. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தங்கள் வருகின்றன. ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் என்ன நினைக்கின்றோம்? ஏன் இது நடக்கவில்லை என்று சொல்லி நம்மையே நாம் குழப்பிக் கொண்டு வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கிறபடியினால் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே வருத்தங்கள் வருகின்றன. நீ என்னை நம்பி என்னை ஏற்றுக்கொண்டு என்னோடு நீர் நடக்கும் பொழுது உனக்கு வருத்தங்கள் வருவது இல்லை. ஏனென்றால் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய வேளையிலே நம்மளுடைய வருத்தங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறி போய் விடுகின்றன. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம்
16வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயல்களை என் திரு முன்னில் இருந்து அகற்றுங்கள், தீமை செய்ததை விட்டொழியுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம் என்ன? அது நம்மளுடைய பாவம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் என்ன? நம்மளுடைய தீமையான செயல்கள். இவை எல்லாவற்றையும் நாம் அகற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, எது நல்லது கெட்டது என்பது நமக்கு தெரியும், எது நமக்கு நல்ல காரியங்களை செய்யும் என்பதும் நமக்கு தெரியும். நாம் தீமையான காரியங்களை செய்தால் அதன் பின் விளைவுகளையும் நாம் அறிந்து இருக்கின்றோம், அனுபவித்து இருக்கின்றோம். எனவே நமக்கு ஒரே ஒரு மீட்பின் வழி உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமது நற்கருணை நாதர். எனவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடி வருகின்றோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே நாம் படக்கூடிய வருத்தங்கள் எல்லாம் ஒரு வருத்தமாக இருப்பது இல்லை. அவருடைய கல்வாரி பாடுகளை பார்க்கும் பொழுது நாம் யோசித்து பார்ப்போம். அவருக்கு முன்பாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட ஒரு பாடு ஒரு பெரிய பாடாக மட்டுமே தெரியும் அன்பார்ந்தவர்களே. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பாருங்கள், செக்கரியா புத்தகம் 8வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை, அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கடவுளாக இருக்கின்றார், நாம் அவர் மக்களாக இருக்கின்றோம். அவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளை போல் அவர் வழி நடத்துகின்றார். எனவே இந்த நாளில் உங்களுக்கு மீட்பு வேண்டுமே என்றால் இறைப்பற்று இல்லாதவர்களாகிய நீங்களும் கூட உங்களுடைய பிள்ளைகள் இறைப்பற்று இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்றால் உண்மையிலே உங்களுக்கு மீட்பு கிடைக்கும். யோபு 13வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம், ஏனெனில் இறை பற்றி இல்லாதவர் அவர் முன் வர முடியாது என்று. யாரெல்லாம் விசுவாசம் அற்று போய் நம்பிக்கை இழந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரை தேடாமல் தூய்மையற்ற உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் வருத்தத்தினால் மட்டுமே இந்த உலக வாழ்க்கையை கழித்து கொண்டு இருப்பார்கள். நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்கள், அவருடைய மீட்பை பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது அவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய இறை பற்றை இன்னும் அதிகமாக்கும் என்று சொல்லி கேளுங்கள். உண்மையிலே அவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார். அதற்காக சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் மன்றாடுவீர்களாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளில் ஏன் வருத்தப்படுகிறோம் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் அநேக முறை வருத்தப்பட்டு நடந்த காரியங்களை நினைத்து மனத்தில் வேதனையை வளர்த்து கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக. நாங்கள் எப்பொழுதும் உமது மக்கள், உமது பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். உண்மையிலும் நீதியிலும் நீர் இந்த உலகத்தில் இன்னும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறபடியினால் ஆண்டவரே, இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கின்றது. எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளவோ குழப்பங்களும் குடும்பங்களில் வரக்கூடிய வேளையிலே இன்றும் எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது உம்முடைய இரக்கம் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே உம்மிடம் திரும்பி வந்திருக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, வருத்தங்களை எடுத்து மாற்றுவோம். வருத்தப்படாமல் நன்மையை நினைப்போம். நன்மையான கடவுள் எப்பொழுதும் நம்மோடு கூட குடியிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.